வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குளிரூட்டமாக இருக்கலாம்ட்டு நம்மளும் கொடைக்கானல் கிளம்பிட்டோம். மதுரையிலிருந்து கிளம்பி அப்படியே போகிற வழியில் மேகங்களுடன் மெர்ஜா இருக்க ஹில்ஸை பார்த்துட்டு நம்மளும் காலை உணவை சாப்பிட ஹோட்டலுக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை ஈட் பண்ணிட்டு ஃபைனல் டச்சாக ஒரு காஃபியை ஆட் பண்ணிட்டு நம்மளும் அங்கேருந்து கிளம்பி மலைகளின் இளவரசியிடம் வந்தடைஞ்சாச்சு. அங்கே போய் ஏற்பட்ட நெட்வொர்க் இஷ்யூஸில் நம்மளோட ஹோட்டல் லொக்கேஷனை ஃபைனலாக ஃபைண்ட் பண்ணி ரீச் ஆனதும் மீண்டும் ஹாட் வாட்டருங்கிற பேரில் இருக்க காஃபியை குடிச்சிட்டு நம்மளும் அங்கேருந்த மஜாவான மரத்தடி பிளேஸில் கொஞ்ச நேரம் மட்டையாயாச்சு. அப்படியே அங்கேருந்த ஒரு அண்ணன் சொட்டர் வாங்க போகிற வரியாப்பம் கூட்டோனி நம்மளும் அவரோட சேர்ந்து புறப்பட்டு அப்படியே ரோட்டோரமாக இருக்க ஒரு சொட்டர் கடையில் நம்மளோட பார்கெனிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கூடுதலாக ஒரு குள்ளா வாங்கி ஜோபியில் போட்டுக்குன்னு நம்மளும் மதிய உணவு சாப்பிட வந்தாச்சு. மதிய உணவுக்கு சிறிது புரதச்சத்து நார்ச்சத்து மாவுச்சத்தை சாப்பிட்டுட்டு கவட்டையில் காத்து போகிற ஆங்கிளில் படுத்துட்டு இருந்தப்போ அங்கேருந்து நம்ம பையன் ஒருத்தன் மண்டையை மண்ணில் விட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு நம்ம ஸ்டைலில் சொரிஞ்சு விட்டுன்னு மாலை வேலைக்கு அப்படியே வடையுடன் கூடிய காஃபியை குடிச்சிட்டு நம்மளும் இரவு நேரத்தை கழிப்பதுக்காண்டி லேக்காண்டா உள்ள சாக்லேட் கடைக்கு வந்திருந்தோம். அங்கே போயிட்டு டேஸ்ட் பார்க்குறோன்னு பேரில் 50 கிராம் சாக்லேட் அரைச்சி தள்ளிட்டு அனதர் சாக்லேட் கடைக்காரன் கேட்டப்போ இப்படிலாம் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்ட சாக்லேட்டுக்கு காசு கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லிட்டாப்ல அந்த அண்ணன். என்ன மனுஷன். அப்படியே வாழைப்பழத்தை வாங்கிட்டு நடராஜா சர்வீஸில் ஹோட்டல் வந்து ரீச் ஆனதும் நம்மளுடைய இரவு உணவு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து அண்ணன்ஸ் அண்ட் அங்கிள்ஸ்ட்டு பேச்சை போட்டுட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு புத்தகத்தை படிச்சுட்டு நாள் முடிச்சிட்டு நண்பர்களே